தீபாவளிக்கு முன்னாடி என்னதான் விதவிதமாக பலகாரம்லாம் செஞ்சாலும் தீபாவளி அன்னைக்கு வீட்டில் எண்ணெய் சட்டி வச்சு வடை பணியாரம்லாம் செய்வோம்ல, அதில் ஒன்று தான் இந்த செட்டிநாடு ஸ்டைல் இனிப்பு பணியாரம். 2 டம்ளர் அளவுக்கு ரவை 1 மணி நேரம் ஊற வச்சு லைட்டாக உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் கொடுத்து எடுத்துக்கலாம். கூட 1 டம்ளர் அளவுக்கு மைதா, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு 2 டம்ளர் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுக்கலாம். வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும், பாகு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. அப்படியே மாவு கூடவே சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த பணியாரத்தை 2 விதமா செய்யலாம். ஒன்னு எண்ணெயில ஊத்தி அப்படியே பொரிச்சு எடுத்து கச்சாயமா ரெடி பண்றது, இன்னொன்னு பணியாரக்கல்ல கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி பணியாரமா ரெடி பண்றது. இந்த மாதிரி கச்சாயமா ரெடி பண்ணும்போது ரவையை அரைக்கணும்னு அவசியம் இல்ல, அப்படியே டைரக்டா சேர்த்துக்கலாம். நான் பணியாரக்கல்ல பணியாரமா ஊத்தி எடுக்கும்போது ரவையை லைட்டா பல்ஸ் மோட்ல கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த கச்சாயம் ரெசிபி நிறைய பேரோட ஃபேவரட், சொல்ல போனா நம்ம சேனலோட சிக்னேச்சர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் பார்த்து ரசிச்சு ஷேர் பண்ண ஒரு ரெசிபி. இன்னைக்கு நான் அதே கச்சாயம் ரெசிபி பணியாரமாவும் ட்ரை பண்ணியிருக்கேன். ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்தது, நல்லா சாஃப்டாவும் இருந்தது. இந்த தீபாவளிக்கு மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.